வணக்கம். இந்தியாவில் ஜனநாயக முறையில் வாக்களிக்கிற நிலை எப்ப ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்லலாம். ஆண்கள் வாக்களிக்கிறதுக்கே ஒரு பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஆண்களுக்கு அப்படி இருந்தால் பெண்கள் வாக்களிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இந்தியாவில் ஆண் பெண் இருபாலரும் வாக்களிக்கக்கூடிய தேர்தல் எப்பன்னு கேட்டீங்கன்னா 1951 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கிட்டத்தட்ட முதல் பாராளுமன்ற தேர்தல் தான் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் வாக்களித்தாங்க. அப்போ ஆண் பெண் 2 பேருக்கும் வாக்களிக்கிற வயது 21 இருந்துச்சு. முதல்ல இந்தியாவில் வாக்குரிமை எப்ப பெண்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1917 ஆண்டு இந்த விமென்ஸ் அசோசியேஷன், இது விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வலியுறுத்துச்சு. அதுக்கு பிறகு 1919 மாண்டேகு செமஸ்போர்ட் சீர்திருத்தம், பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்திச்சு, தவிர அது அறிவிக்கல அப்படின்னு சொல்லலாம். 1920 திருவிழாவில் சமஸ்தானம் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்ப 1919 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட போது பெண்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருந்தால் வாக்களிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவார்ந்த படித்தவர்களாக இருக்கணும் பெண்கள். அதுக்கு பிறகு சொத்து, திருமணம் ஆகியிருந்தால் கணவனுடைய சொத்து, திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்க தந்தையாளர்கள் சொத்து, இப்படி சொத்து அடிப்படையில் தான் நான் வாக்களிக்கிற உரிமையை அவருக்கு வழங்கப்பட்டது. தேர்தலில் வாக்களிக்கிற உரிமையை இப்படி வழங்கப்பட்டிருக்குன்னா போட்டியிடுவதற்கான உரிமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. அதற்கு பிறகு 1951 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1951, 1952 நடந்த முதல் பாராளுமன்ற தேர்தலில் தான் ஆண் பெண் இருபாலரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமை வழங்கப்பட்டது. அப்ப மொத்தமா இந்தியாவில் 17 கோடி பேர் வாக்காளர்கள், 8 கோடி பேர் அதுல பெண்கள் வாக்காளர்களாக இருக்காங்க. அதுக்கு பிறகு 1988 தான் இந்த 21 வயது குறைக்கப்பட்டு 18 வயதாக மாற்றி அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போதெல்லாம் எல்லாரும் நடைமுறையில் 18 வயது பெண்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு தகுதியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிற இந்த சூழ்நிலையில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் கூட அதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திதான் அந்த வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று சாட்சியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து போல அரசியல் தகவலுக்காக இணைந்திருங்கள் இந்த நியூஸ் கரெக்ட் இணையத்துடன். நன்றி, வணக்கம்.